Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ரிங் என்கேஜ்மெண்ட் ரிங் பாப்பாது ரெடி ஆயிடுச்சான். பாப்பாதும் மாப்பிள்ளைதும். சோ அதனால போய் வாங்கலாம் அப்படின்னு இத்தனை நாள் வந்து ஆக்சுவலி வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணிருந்தோம். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 days போயிட்டு இருந்ததுனால டோக்கன் மட்டும் பே பண்ணி நம்மளுக்கு ஆசைப்பட்ட டிசைன் கொடுத்துட்டோம். சோ இப்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சாமா. சோ அதனால இப்ப போய் பே பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஈஸ்டர் வேறையா, சோ நல்ல நாள் அதுவுமா வாங்கலாம் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோனாக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி எடுத்ததெல்லாம் காட்டுங்க, நீங்க என்னென்ன வாங்கிருக்கீங்க மோனா கல்யாணத்துக்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாங்க வந்து ஆக்சுவலா வந்து வீட்டுல இருக்கு கொஞ்சம், அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் நாங்க ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டே இருக்கோம். நிறைய வந்து ஒரு சிலது வந்து கஸ்டமைஸ் பண்ணோம், ஒரு சிலது வந்து இனிமேதான் அந்த ஹாரம் மட்டும் எனக்கு ஒன்னும் செட் ஆகல. எனக்கு நான் ஒரு டிசைன் யோசிச்சுட்டு இருக்கேன், அது கம்மியாவும் இருக்கணும் ஆனா அழகாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கேன். அது இன்னைக்கு போய் பாத்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் வாங்குறோம், மெயின் கோல்டு ரிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மோனாக்காக என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் சேர்ந்த மாதிரி கோல்டு ஷாப்பிங் பண்ண போறோம், ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அழகா தெரியும், நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஓகே, இது ஓகேல்ல, இதுவா டிசைட் பண்ணிடுவோம். ஒரே மாதிரி தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது மாங்காய் கொஞ்சம் பெருசா இருக்கு, அது மாங்காய் கொஞ்சம் சின்ன சப்பி மாங்காவா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இந்த டாலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும், மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது ஓகே இல்ல? முல்லை மாலை, இது முல்லை மாலை, மாங்காய் மாலை. ஆமா, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே செட்டோட வரும். இப்ப நம்ம வச்சிருக்கிறது இப்ப வாங்க போதே எல்லாம் செட்டோட உனக்கு கீழே வரைக்கும் வரணும்ல, திரும்ப இல்ல அப்படின்னா உனக்கு கீழே வரைக்கும் வராது, மேலேயே நின்றும். தனியா போடும்போது நீ எப்படி வேணா மேட்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? தனித்தனியா போடுறேன்னா ஒன்னு போட்டு போறேன்னா எப்படி வேணாலும் நீ போட்டுக்கலாம். ரோப் நம்ம கையில இருக்கும்ல, ஏதாவது ஒண்ணு அதை எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். பிடிச்சிருக்கா? வார்த்தை எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாப்போம். எங்க அப்பாக்கு அதெல்லாம் உங்க அப்பாக்கு பிடிக்காது, வேறதான் உங்க அப்பாக்கு பிடிக்கும் பாரு. டிசைனா முக்கியம். ஆமா அப்படி பாரு, பிடிச்சிருக்குதா? ஆனா உங்க அப்பனுக்கு பிடிக்காதே. நம்ம ஒரு கோணத்துல யோசிச்சா அவர் ஒரு கோணத்துல யோசிச்சுன்னு இருப்பாரு. பட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இப்ப பாத்துருக்கிற செட்டு. நம்ம வீட்டுல ஒரு 3/4 இருக்கு, அதை மேட்ச் பண்ணிட்டு இதுக்கும் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயின் ஒண்ணு வரும், பேங்கிள் ஸ்டட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த செட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு செயின் இப்ப லென்த்தா போடும் போது நல்லா இருக்கும் தெரிஞ்சு. இது வரைக்கும் கீழே, அதுக்கு செயின் கீழே தாலி கொடி வெளியில எடுத்து விட மாட்டோம் நம்ம. இது கீழே டாலர் வச்சு எனக்கு ஒரு செயின் இங்க வரணும், லென்த் செயின். அது எப்பயுமே எங்காவது போனா வந்தா ஒன்னு எடுத்து போட்டுக்க மாதிரி ஸ்பேர். இதுக்கு ஒரு கம்பல், வளையல், பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? இது கீழே தொங்குது பத்தியா, இதுதான் வந்து என்னன்னா முடியல சிக்கும் போது நீதான் பாத்துக்கணும், உஷாரா வச்சுக்கணும். பார்த்தாலும் தெரியுதா? தெரியுதா? பெருசா இருக்காம தெரியுதா? போட்டா நல்லா இருக்காது, மூஞ்சி சின்னதா தெரியும். பெருசா போட்டுருக்கு. இந்த கம்பல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப போது இப்படி அடுத்தது இது இதை விட இதுக்கு முந்தின சைஸ் இது வச்சிருக்குது பாப்பாங்கல்ல, அந்த இது சைஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ். இது இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா யோசிச்சா இது லுக் இருக்கா மாதிரி தெரியல. அதனால கையில எப்படியா இருந்தாலும் காட்டு பாப்பா. ஒரு கையில எப்படியா இருந்தாலும் இது போடுவேன், வாட்ச் போடுவேன். அப்ப 4 வாட்ச் ஒரு கையில கட்டிட்டு 4 வளையலுமே ஒரே கையில போடு. அதுதான் ஓகே. வாட்ச் ஒரே கையில கட்டிட்டு வாட்ச் ஒரு கையில வளையல். இது நல்லா இருக்குப்பா. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. காட்டு பாப்பா, இந்த மாதிரி வளையல் காட்டு. ஏன்னா ரெகுலர் யூஸ் பண்றதுக்கும் பொண்ணுக்கு வேணும்ல, ஒருவேளை ரெகுலர் யூஸ் பண்றான்னு வைங்களேன், நல்லா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தா 3 பில்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன். 3 பில்லோட ரேட் எங்க போகுதுன்னு தெரியுமா?
அதனால எங்கேயோ போகுது, பயங்கரமா போகுது ஃப்ரெண்ட்ஸ். கணக்குல வீக்காப்பா இல்ல அப்படி பாக்கும்போது 83 பேருக்கு அந்த பக்கம் இருந்தது, அதனால சட்டுன்னு தெரியல. நான் ஏற்கனவே காட்டிட்டேன்ப்பா. அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றாங்க பாப்பா. செலக்ட் பண்ணி மேடம் டயர்ட் ஆயிட்டாங்க. என்னமோ நீ என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? ஷாப்பிங் இஸ் ஃபார் மீ. கொசு இருக்கு. கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆயிடுச்சு டாடி. உனக்கு இப்ப எனக்கு தான் கல்யாணம். நல்லா இருக்கிறது ரோசரி ரைட்டா? ஹலோ, இந்த லென்த் செயின் எங்கேயோ போகுது வெயிட். இது லென்த் கம்மிப்பா. இல்ல போட்டா இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் வேற லெவல்ல இருக்கும். வெயிட்டும் அதே மாதிரி பயங்கரமா இருக்குது. 10 பவுனா? ஆமா 10 பவுன். நான் முதல்ல பாத்துட்டேன், எடுக்கும் போதே பார்த்தேன். 12 பிடியா? இதுல கம்மியா இருக்க மாதிரி காட்டுங்க. 12 புடியா இது? 12 புடி. டாலர் போட்டுப்பியா? டாலரே போட வேணாம், அந்த 10 பவுன்ல வாங்கி போட்டா. டாலர் என்ன ஆனா இது ரொம்ப லென்த்திப்பா. 10 புடி இருக்காது. 10 12 டன் 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 டன். நைஸ், ஐ லைக் இட். நைஸ் நைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சாரி கட்டி போட்டேன்னு வைங்க, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீ போட்டு வந்த நெக்கு, காலர் நெக்கு ஒட்டி போட்டு வந்துக்கிற. எனக்கு என்ன எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும் எனக்கு. எங்க அவங்க இப்ப அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னா நீ 12 புடி தான் சூஸ் பண்ணணும். அப்பதான் ஃபுல்லா கீழே இறங்கும். 12 புடினா அந்த ஆரத்துல கீழே மறைச்சிருமே. 12 புடி இன்னும் இங்க கீழே வந்து தொங்காதா? டாலர் மட்டும் இங்க தொங்காதா? 10 புடி. இது எத்தனை புடிமா? இது 10. 10 இது 10 புடி. இது 12னா ரொம்ப கீழே போயிடும். இல்ல அது வராது, ரொம்ப கீழே போயிடும் 12 புடினா. இன்னும் கீழே போயிடும். ஆமா, ஆரத்துனா வேணா லைட்டா இறக்குங்க. ஆரத்தை கொஞ்சம் லைட்டா மேல தூக்கணும். இல்ல கீழே இறக்கணும். கீழே இறக்கணுமா மேல தூக்கணுமாப்பா? இப்ப கரெக்டா இருக்கு. ரைட். ஓகே 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 ஓகே. இது ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குப்பா. இல்ல லைட்டா இது. ரைட் ரைட் ஓகே 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 கரெக்ட் தான். இப்ப வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது மோனாக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப் சூஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படி போட்டு பார்க்கணும்னு எங்க பொண்ணுக்கு எங்களுக்கு ஆசை. வேற ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உன்னோட ட்ரிங்க் எல்லாம் தெரியவே மாட்டேங்குது பாரு. என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள கொண்டு போகணும். நாங்க வந்துட்டோம். ஈஸ்டர் அன்னைக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் மாதா காலடியில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் வாங்க போறோம். மோனா மூஞ்செல்லாம் பல்லா இருக்குது, பல்லு பல்லா தெரியுது. தெரியுது, கலர்ஃபுல்லா இருக்குது. என்னடா மௌலி, என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்தனே? நாங்க கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் மௌலி போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தாட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வரான். நான் பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பரோட்டா தான் சாப்பிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சாப்பிடறது தனியா ஒரு வீடியோ போட சொன்னாங்கப்பா மக்கள். நீ சாப்பிடறது தனியா வீடியோ போட சொன்னாங்கப்பா. அப்பவே அப்பா இந்த பரோட்டா வச்சு நழுகுற. 40 நாளா நான்வெஜ்ஜே எடுத்துக்காம ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ராத்திரி 3-3:30 மணிக்கு பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு வெளுத்தது.
அண்டம் ஆதி எல்லாம் எரியும்னு வாங்க தெரியுமா, கந்தா மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. கோல்டு வந்து சூட்டை கிளப்பி விட்டு கோல்ட் ஆயிடுச்சு. அதனால சிக்கன் கபாபு, அப்புறம் கிரில் சிக்கனு, லைட்டா பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிடலாம்னு முடிவு எடுத்துட்டேன். திரும்பி பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு பிரியாணி இது ஒண்ணு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரில்லு, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா. என்னடா சாப்பிடுறீங்க? ஃப்ரைட் ரைஸ் 2 பேரும். லெக் பீஸ் கடிக்கிறியாப்பா? எஸ். எப்படிப்பா இருக்கு? 40 நாள் சாப்பிடாம வந்துட்டு இப்ப சாப்பிடும்போது மனது சந்தோஷப்படுது, வயிறு குளிர்து. ஓவரா குளிர்ந்துட்டு கடைசியில எரியுது. அவ்வளவுதான். எரியுதுன்னா எதனாலன்னா, இத்தனை நாளா நான்வெஜ் சாப்பிடாம இப்ப திடீர்னு நான்வெஜ் சாப்பிடவும் ஹீட்டை கலப்புது. அவ்வளவுதான். அங்க அங்க கேமரா பாத்துச்சு ஆரம்பிட்டாங்க. ரெடிதான் வரவா. ஃப்ரண்ட்ல வந்து பின்னாடி எடுத்து வரவா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா போயிட்டு மெயினா என்கேஜ்மெண்ட் ரிங் பாப்பாதும் மாப்பிள்ளைதும் வாங்கிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு நேரா கிளம்பி நல்லா திருப்தியா சிக்கன் கபாபு, அப்புறம் கிரில் சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டு பரோட்டா சாப்பிட்டேன். மெயினா ரொம்ப நாள் ஆச்சா பரோட்டா சாப்பிட்டு. ஏன்னா பரோட்டாக்கு வந்து சாப்பிட்டேங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்க பாத்துட்டாங்க. வெஜ் கிரேவி சாப்பிடும் வெஜ் கிரேவி தானே சாப்பிட வேண்டியதா இருந்தது. அதனால நான் பரோட்டாவே சாப்பிடல 40 டேஸா. ஆமா, எங்க சாப்பிடலையே. நான்வெஜ் கிரேவியோட சாப்பிட்டுட்டு எங்க வெஜிடேரியன்ல பரோட்டாவே சாப்பிடலையே. நான் நான் வெஜிடேரியன்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயா வந்துட்டோம். மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப டயர்டா இருக்குது. ஏன்னா நேத்து வந்து ரொம்ப லேட் ஆகி 5 மணிக்கு தான் படுத்தது. வீட்டுக்கு போய் அதுவும் நடுவுல ஒரு கேப்ல, உங்களுக்கு தெரியல, ஒரு கேப்ல அந்த காங் வாஸ் காட்ஸில்லா மூவி பார்த்தேன். எனக்கு தலைவலியே வந்துருச்சு. எனக்கு என்னமோ அது சுத்தமா பிடிக்கல. பட் பிள்ளைங்கலாம் சூப்பர் சூப்பர் அப்படின்னுச்சு. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியும் பார்த்தோம். அவங்களாம குழந்தைங்களாம் வந்து பேசினாங்க, அவங்களாமும் சூப்பர் அப்படின்னாங்க. பட் எனக்கு பிடிக்கல, அது ஏன்னே தெரியல. ஒரே ஹெட்டேக் ஆயிப்போச்சு. அப்புறம் ஜுவல் ஷாப்ல போய் எல்லாரும் ஏன் சார் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம செங்கல் மணல் எல்லாம் உடச்சு வீடு கட்டி விட்டு வந்த மாதிரி இருந்தது மூஞ்சி. அவ்வளவு அதான், அது தூக்கம் இல்லாதனாலயா என்னன்னு தெரியல. அந்த படம் பார்த்ததா இன்னும் சொல்றதுக்காக நான் வேணா விடுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. சூப்பர், நீங்களும் போய் பாருங்க. பிள்ளைங்க சொல்லுது நல்ல படம்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.